கட்சி விதி மீறல் தானே? கண்டிப்பா சார். நான் என்னன்னா, தலைமைக்கு எதிராக பேசுறீங்க தானே? கண்டிப்பா கட்சி விதிமீறல், தலைமைக்கு எதிராக பேசுறாரு, எதிராக நடந்துக்கிறாரு, தலைமைக்கே செக் வைக்கிறார் அப்படின்றது இருக்கு சார். நான் உடச்சு கேள்வி கேட்கிறேன் சார். 2 குற்றச்சாட்டு. 1, தேர்தலுக்கான நிதியில செலவுகளை செங்கோட்டையன் செய்யல, அதுதான் முதல் பிரச்சனை அப்படின்ற 1. 2வது, அவர் மேல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உமனைசர் அப்படிங்கிறது. நம்ம அதை கூட ஆராயாம விட்டா கூட, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு வேட்பாளர்ல விஷயம் சொல்றேன். செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. நானும் அதுல இருந்து பார்த்தா யாரும் யோகியம் கிடையாது. சரி, அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காகத்தான் ஜெயலலிதாவுக்கு இது பிடிக்காது. குடும்பத்தாரே வந்து சொல்லி இந்த மாதிரி இல்ல வரமாட்டேங்கிறாரு, இப்படிலாம் இருக்காருன்னு சொன்னதுனால ஜெயலலிதா பல போலீஸ் ஆபீசர்ல ஓரம் கட்டி வச்சிருந்திருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைக்காகவே. அவர்களுக்கு இது பிடிக்காது. அவங்க முற்றிலும் அவரை மாவட்ட செயலாளர் பதவி வரைக்கும் பிடிங்கிட்டு ஓரம் உட்கார வச்சாங்க. அதனால அதெல்லாம் நம்ம போக தேவையில்லை. நான் சொல்ல வர்றது என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும்ங்க, கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்களை கட்சிக்குள்ளதான் பேசணும். அதுவும் நீங்க 50 வருஷ கட்சிக்காரர், உங்களுக்கு தெரியாத கட்சி திட்டங்கள் இல்ல. ஆனா நீங்க வேண்டுமென்றே என்னை நீக்கு அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பை இவரே உருவாக்குறாரு, வேணும்னே உருவாக்குறாரு. என்ன நடவடிக்கை இல்லையா மேல அப்படின்னு தான் எடுக்கிறாரு. அதுக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள அந்த பொறாமை பொச்சரிப்பை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. அப்ப இவரு சிலருடைய தலைமைக்கு இவரு ரொம்ப அதீத ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது தெளிவா எடுத்துக்கலாமா சார்? வேற என்ன சொல்லுவீங்க?